ஹே ஹாய் கைஸ். அப்பப்போ ஏதோ நமக்கு தெரிஞ்ச பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஸ்டேட்டஸ் இல்லை பேசியே நான் வச்சுருப்பேன். இப்போ சொல்ல போகிறது வந்துட்டு கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நம்ம ஜென்ரேஷனுக்கெலாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். இதை பற்றி பேசுகிறதுக்கு நானே நிறைய நாள் பேசலாமா வேணாமான்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போ பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு. ஆக்சுவலி ரிசர்வேஷன் அப்படின்னா இங்கே என்ன ஒரு மாயபிம்பம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா, பர்டிகுலர் ஒரு பிரிவு மட்டும்தான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, மிச்ச பிரிவுகள்லாம் எதுவுமே கொடுக்குறதில்ல, கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அப்படி சொல்கிறவங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் தெரியுமான்னு தெரியல. இதில் எஸ்டி வந்துட்டு 1%, எஸ்சிஏ 3%, எஸ்சி வந்துட்டு 15% வாங்குறாங்க, ஓபிசி வந்துட்டு 26.5% வாங்குறாங்க, எம்பிசி வந்துட்டு 20% வாங்குறாங்க, முஸ்லீம்ஸ் வந்துட்டு 3.5% வாங்குறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு முஸ்லீம்ஸுமே வந்து ஓபிசி கேட்டகரியில் தான் வருவாங்க. ஸோ ஓபிசிக்கு வந்து மொத்தமாகவே வந்துட்டு 30%, பிசிக்கு வந்துட்டு 20%. இதில் யார் அதிகமாக வாங்குறாங்க? ஆனால் ஏன் கம்மியான பர்சன்டேஜ் வாங்குறவங்க மேலே இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்குது? அது ஒரு மாயபிம்பம். அது எனக்குமே இருந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிக்கிறேன். இது கரெக்டாக இருக்குமான்னு தெரியல, புரிஞ்சுக்கணும்னு தெரியல. இப்போ வந்து இந்த ஓபிசி எம்பிசி கேட்டகரியில் வந்துட்டு ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதேமாதிரி அந்த சைடு வந்துட்டு எஸ்சி எஸ்டி அதில் வந்துட்டு ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. 10 ஸ்டூடெண்ட்ஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு உதவித்தொகையாக வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு ஒரு 20,000 போடுறாங்க. 20,000 போட்டால் பிரித்து கொடுக்கும்போது ஆளுக்கு 1000 வரும். 20 பேர் படிக்கிறாங்க. இந்த சைடு 10,000 தான் கொடுப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் படி பார்த்தா 10,000 தான் வரும். அமௌண்ட்டே கம்மியாக தான் வரும். ஆனால் படிக்கிறது 5 பேர். ஸோ அதை பிரித்து கொடுத்தா ஆளுக்கு 2,000 வரும். இது வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன தோணும்? பாடுறா, இவங்களுக்கு வந்துட்டு 2,000 கொடுக்குறாங்க, நமக்கு வந்துட்டு 1000 தான் கொடுக்குறாங்க, அப்படி தான் தோணும். சேம் வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி பேங்கிங் எந்த எக்ஸாம் எழுதினாலும் வேகன்சியுமே இதை பேஸ் பண்ணி தான் பிடிப்பாங்க. இப்போ அதே மாதிரியே நம்ம எக்ஸாமில் வச்சுப்போம். இந்த சைடு வந்துட்டு ஒரு 20 பேர் படிக்கிறாங்க, இங்கிட்ட வந்துட்டு 5 பேர் படிக்கிறாங்க. பெர்சன்டேஜ் படி ஒரு 15 போஸ்டிங் போடுறாங்கன்னு வச்சுப்போம். இந்த சைடு ஆக்சுவலி 15 போஸ்டிங் தான் போடுறாங்க. இந்த சைடு வந்துட்டு பெர்சன்டேஜ் படி 5 போஸ்டிங் வருது அப்படின்னா இதில் இருக்க 5 பேரும் வேலைக்கு போவாங்க. ஆனால் அந்த சைடு இருக்க ஒரு 5 பேர் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க. வெளியிலேருந்து பார்க்க எப்படி தெரியும்? பாருப்பாங்க, படித்தாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, ஆனால் அந்த சைடு பாரு வேலை வாய்ப்பே கிடைக்கவே இல்லை, அவங்களுக்கு தான் எல்லாம் பார்த்து பண்ணுறாங்க, அந்த மாதிரி தெரியும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த சைடு அமௌண்ட் 20,000 தான் கொடுத்தாங்க, இங்கிட்டு வந்துட்டு 10,000 தான் கொடுத்தாங்க. அந்த சைடு வந்துட்டு போஸ்டிங் வந்துட்டு 15 கொடுத்துருக்காங்க, இங்கே 5 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும்? இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அது ஏன் எப்படி அங்கே நிறைய பேர் படிக்கிற மாதிரி அப்படி நடக்குது அப்படின்னா, அங்கிட்டு வந்து பாப்புலேஷன் வந்து அதிகம். இப்போ எம்பிசியோ பிசியோ ஓபிசியோ எடுத்துட்டிங்கன்னா பாப்புலேஷன் அதிகம். பாப்புலேஷன் அதிகம் அப்படின்னா நாங்கள் தாண்டா அதிகம், தமிழ்நாடு நாங்கள் தாண்டா அப்படின்னு அந்த மாதிரி மீனிங்கில் அங்கே வந்து உட்பிரிவுகளுமே அதிகம். முஸ்லீம்ஸுமே அதில் தான் இருக்காங்க. ஸோ அது பாப்புலேஷன் அதிகமாக இருக்கனால நிறையா அவங்களுக்கு கொடுத்தாலுமே அது பிரிஞ்சு போகும்போது கம்மியாக தான் தெரியுது. இந்த சைடு வந்துட்டு பாப்புலேஷன் வந்து கம்மி. பாப்புலேஷன் கம்மின்னா அதுக்குள்ளே இருக்க உட்பிரிவுமே கம்மி. இங்கே நிறைய பேர் தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. எஸ்சியிலேருந்து தனியாக ஒரு இடஒதுக்கீடு போயிட்டாங்க. ஸோ இங்கிட்ட வந்துட்டு கம்மியாக கொடுத்தாலும் அது எல்லா பேருக்குமே போகிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலி வந்துட்டு இப்போ 2 பக்கமே ப்ராப்ளம் தான் இருக்குது. என்ன அப்படின்னா, இது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆக்சுவலி எல்லா பக்கமே நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு படிக்கிறாங்க, இந்த சைடு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது ஒரு ப்ராப்ளம் வருது. ஆனால் இது தெரியுமான்னு தெரியலை. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 நடத்தணும். அது நடத்திட்டாங்களா நடத்தலையா அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. சில நிறையா அறிவாளிகள் வந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின் தோணும். என்ன அப்படின்னா, இதை ஏன் இப்படி பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க, இதை வந்துட்டு நம்ம எக்கனாமிக்கல் பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கலாமே அப்படின்வாங்க. ஆக்சுவலி ரிசர்வேஷன்றது வந்துட்டு வறுமை ஒழிப்பு திட்டம் கிடையாது. அது வந்துட்டு கல்வி மறுக்கப்பட்டதன் அடிப்படையில் மக்களை வந்துட்டு பிரித்து பாப்புலேஷனுக்கு ஏற்றபடி அவங்களுக்கு சில உரிமைகள், மறுக்கப்பட்ட உரிமைகளை கொடுக்குறது தான் வந்துட்டு ரிசர்வேஷன். ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு மேக்ஸிமம் நான் எதுக்கு நான் போன்னு நினச்சேன்னா, எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குறாங்க, இவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குறாங்க, பட் இவங்களுக்கு நிறையா கொடுத்தாலுமே ஏன் கம்மியாக போகிற மாதிரி தெரியுது, இவங்களுக்கு கரெக்டாக அந்த பர்சன்டேஜ் படி கொடுத்தாலும் எதுக்கு நிறையா இருக்க மாதிரி தெரியுது. அதுக்காண்டி தான் நான் போட்டேன். இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடலாம், இதை பற்றி நிறையாவே பேசலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இதவே புரிஞ்சிக்க முடியுமான்னு தெரியலை. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்து சொல்ல வர கருத்தெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியும். இடபிள்யூஎஸ் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, எக்கனாமிக்கல் பேஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. ஆனால் அது வந்து தமிழ்நாட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அந்த இடபிள்யூஎஸ்க்கு வந்துட்டு 10% கொடுக்குறாங்க. இதுவே ரொம்ப சிக்கலான ஒரு இது. இதுக்கடுத்து சிக்கலான ஒரு இது இருக்குது. என்ன அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க, ஸ்கூலில் ஏன் இன்னும் ஜாதி சான்றிதழை ஒழிக்கலை அப்படின்ற கேள்வி வந்து நிறையா இருக்கும். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னா இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், இந்த பேசிக்கான விஷயத்த. ஓகே, தேங்க்யூ,
பாய்.